இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறார். இது நடக்குமா? நடக்குங்களா? அவர் கனவு தாங்கலாம், அதுல ஒன்றும் தப்பு இல்ல. அது நனவாகாது. ஸ்டாலின் அவர்களே, இந்திய கூட்டணி ஒரு கூட்டணி அமைச்சார், ராசியான மனிதர். இவர் உள்ள போனார், பல கட்சி வெளியே போயிட்டு. 2019 திரு ராகுல் காந்தி திருமதி சோனியா மையம் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தாங்க சென்னைக்கு. அப்ப ஸ்டாலின் பேசினார் ராகுல் காந்தி வச்சு. அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி தான் சொன்னார். சொல்லி முடிச்சார் 2019. அது வரைக்கும் எதிர்கட்சியா இருந்த காங்கிரஸ் எதிர்கட்சி அந்தஸ்து இருந்தது. அவ்வளவு ராசியான மனிதர் நம்முடைய தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின். பேசா சொல்லாத இருந்தா 2019 காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சியா வந்திருக்கும். அந்த எதிர்கட்சி அந்தஸ்தையும் இழந்தது திரு ஸ்டாலினால. அது மட்டுமல்ல, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில ஊழல் மலிந்து விட்டது. எல்லா துறையிலும் ஊழல், எந்த துறையில் ஊழலா துறையில். இப்படி 2 ஆண்டு காலத்தில் 30,000 கோடி சுருட்டி இருக்கிறாங்க. இது நாம சொல்லல, திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவையில் இடம்பெற்ற நிதி அமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் அவர் ஒரு ஆடியோவில் சொல்றாரு. 2 ஆண்டு காலத்தில் திரு சபரீசன் அவர்களும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் 30,000 கோடி ஊழல் செய்து அந்த பணத்தை என்ன செய்தது என்று தெரியாமல் திண்டாடி கொண்டிருக்கிறார் என்ற செய்தியை ஆடியோ மூலமாக தெரிவித்தார். தமிழகத்தினுடைய அமைச்சரா இருக்காரு. இப்போ அப்ப நிதி அமைச்சரா இருந்தார். அது உண்மையாத்தான் இருக்கணும். ஒரு நிதி அமைச்சர் சொன்னா தவறா இருக்குமா? ஒரு படித்தவர், ஒரு விஷயம் தெரிஞ்சவர், அது இந்த நாட்டுடைய நிதியமைச்சர், தமிழ்நாட்டுடைய நிதியமைச்சரா இருக்காரு, அவரே சொல்லியிருக்காருன்னா அது உண்மை இருக்கணும்ல. அதனாலதான் அண்மையில திரு ஸ்டாலின் ஸ்பெயின் நாட்டுக்கு போனார். எங்க தொழில் முதலீட்டு ஈர்க்க போனார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெயின் நாட்டுக்கு போய் தமிழ்நாட்டை சேர்ந்த பெருந்துறையில் இருக்க தொழில் அதிபரை ஸ்பெயினுக்கு வரவழைச்சு அங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறார். ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற தொழில் அதிபரை சென்னைக்கு அழைச்சு போடக்கூடாதா? அண்மையில் தானே தொழில் முதலீட்டர் மாநாட்டை நடத்தினீங்க சென்னையில. திமுக அரசு அங்கேயே கூப்பிட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுக்கலாமே. அதெல்லாம் இல்ல. நாட்டு மக்களுடைய சந்தேகம், தொழில் முதலீட்டு ஈர்க்க போனாரா, தொழில் முதலீடு செய்ய போனாரா என்று நாட்டு மக்களுக்கு சந்தேகப்பட்டிருக்கிறாங்க. ஏன்னா 30,000 கோடி சுத்திட்டு இருக்குது. திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மலர்கிட்ட பொழுது இதற்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன். 30,000 கோடிக்கு பதில் சொல்லி ஆகணும். அது மட்டுமல்ல, என்ன 24 அமாவாசை கவலைப்படாத, உங்களுடைய ஆட்சி மலர்ந்துடும். இந்த 3 ஆண்டுகள்ல மக்கள் பட்ட துன்பங்கள் ஏராளம். சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு போச்சு. எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்ல. தொலைக்காட்சி திறந்தா இவனை வெட்டினா அவனை வெட்டினா இதுதான் இருக்குது. அதோட கஞ்சா போத, எங்க பார்த்தாலும் கஞ்சா போத ஆசாமி நடமாடிற காட்சி நான் பார்த்துட்டே இருக்கு தொலைக்காட்சியில. இதனாலதான் இவ்வளவு பிரச்சனை நடக்குது. அதோட அண்மையில டெல்லியில போதைப் பொருள் கடத்தில் ஈடுபட்ட ஒருவரை போதைப் பொருள் தடுப்பு அதிகாரி கைது பண்ணிருக்காங்க. அவர் யாருன்னா திமுக கட்சியில அயலக அணியில துணை அமைப்பாளர். அவர் வெளிநாட்டுக்கு போதைப் பொருள் கடத்தியதாக. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.